Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேப்டாப் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லேப்டாப்ல தான் நம்ம ஸ்கிரீன் மாத்த போறோம். இந்த லேப்டாப் Dell IMPORTENT 1470. முதல்ல இது என்ன ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் ப்ராப்ளம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம புதுசு மாற்ற போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பழைய ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்லேயும் இங்கே 2 ஸ்க்ரூ வரும். ஸோ இந்த மாடலில் கிடையாது. ஸோ ஒரு மாடலில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே. இது அப்படியே கழட்டலாம். இது நம்ம அப்படியே கழட்டினா வந்துடும். கையோட வரும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக கழட்டணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் டூல் இருக்குது. இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேனலு. இது கழட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரூ இருக்கும். ஸோ நீங்கள் இதை கழட்டி ஆகணும். எப்படி இருந்தாலும் இதை கழட்டணும். இது கழட்டினா தான் உங்களால் மாட்ட முடியும். ஸோ நம்ம டிஸ்பிளே கழட்ட போகிறோம். ஸோ இது வந்து இன்ச்சஸ் ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூ கழட்டக்கூடாது. இதுதான் டிஸ்பிளே ஸ்க்ரூ. இது தான் கழட்டணும் நம்ம. ஸ்க்ரீனு. ஸோ இது டிஸ்பிளே கேபிள்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இல்லைனா அது கேபிள் கட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் நம்ம எடுத்துருவோம். இதுதான் பழைய ஸ்க்ரீனு. இப்போ நம்ம புது ஸ்க்ரீன் எடுப்போம். இதுதான் நம்ம புது ஸ்க்ரீனு. இதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு கிளாஸ், டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெசசரினா வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். பாருங்கள் என்ன பண்ண. இப்போ நான் இதை மாட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கேபிள் நம்ம ப்ளக்இன் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிக்கர் போடுவோம். மேலே டேப் மாதிரி போட்டுருவோம். ஏன்னா அது ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆன் பண்ணி டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகே, பக்காவாக இருக்குது ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்குது. ஸோ புது ஸ்க்ரீன் மாற்றியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த ஃப்ளிக்கரிங் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸோ க்ளீனாக செக் பண்ணிட்டா நல்லாயிருக்கு. இப்போ இது இப்போ திருப்பியும் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம பேனலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் டைப் தான். மற்ற லேப்டாப்பில் ஸ்க்ரூ வரும். இந்த மாடலில் ஸ்க்ரூ இல்லை. ஸோ ஒரு லேப்டாப் ஒரு மாதிரி அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபோர் சைட் கார்னரும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளோஸ் ஆகலைன்னா உங்களுக்கு இது கேப் தெரியும். இங்கே ஒரு கேப் இருக்கும் பாருங்க. இப்போ ஃபுல் டைட்டில் இருக்குது. அப்படி க்ளோஸ் ஆகலைன்னா உங்களுக்கு ஒரு கேப் தெரியும். அந்த கேப் தெரியாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஹார்டாக பண்ணால் கூட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். அதேமாதிரி க்ளோஸும் பண்ணணும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம ஒரு வாட்டி ஆன் பண்ணி செக் பண்ணிப்போம். ஸோ பக்கா ஒர்க்கிங் நீட்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது உள்ள மேலே கவர் இருக்குது. ஸோ ஸ்க்ராட்ச் கார்டுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா கூட ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.